வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட எஃப்எஃப் சைலண்ட் வைஃப் பார்ட் 7. லாஸ்ட் பார்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் பார்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போன்னா வயன் அண்ட் ஜங்குக் 2 பேரும் ஒரு மேரிட் கப்பல் மாதிரி லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் எரின், அதாவது ஜங்குக்கோட லவ்வர், அவள் ரிட்டர்ன் ஆகிருப்பாள். லைக் அவளுக்கு கோமாலேருந்து அவள் எழுந்திரிச்சிருப்பாள். ஸோ ஜேகேயோட வீட்டுக்கு வந்திருப்பாள். ஓகே, இதோட இப்போ கண்டினியூ பண்ணலாம். இப்போ எரின் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜேகே கிட்டே போகிறா. ஜேகே, எப்படி இருக்க நீ? என்னை ரொம்ப மிஸ் பண்ணியா? எரின் எரின் நீ நல்லா இருக்கியா? எப்படி நீ என்ன அது வந்து நான் நல்லா இருக்கேன் எரின். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் ஜேகே. அப்போது ஜேகே சடனாக ஆராவை பார்த்து ஆரா கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஆராவை கூட்டிகிட்டு போகிறான். ஆரா, என்னது? எப்போது எரின் வைக்கப்பானா? என்னாச்சு? எதுவுமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அது வந்து மாமா, நான் உங்களுக்கு ஒரு 10 டைம் கிட்ட கால் பண்ணியிருப்பேன். நீங்கள் தான் என்னோடய காலை இக்னோர் பண்ணிட்டீங்க. இப்போலாம் நீங்கள் என்னை ரொம்ப இக்னோர் பண்ணுறீங்கல்ல, அதான் உங்களுக்கு என்னால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல மாமா. என்ன ஆரா பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க? நான் கால் அட்டன் பண்ணலன்னா அட்லீஸ்ட் நீ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கலாம்ல. அது நான் அக்கா கிட்டே உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீங்கள் அக்காவுக்கும் அம்மாவுக்கு போன உடனே நீங்கள் வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ல சொன்னேன் மாமா. அங்கே போக வேணாம், மாமா ஏதாவது நினச்சிப்பாங்க. அதுவும் இல்லாமல் வயன் உங்கள் ஒய்ஃப், அவங்க ஏதாவது ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்லாம் நான் அக்காட்ட சொன்னேன் மாமா. அக்கா தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்கிற விஷயத்த நம்பவே இல்லை. அதான் அவள் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. நானெல்லாம் ஒன்று கூட்டிகிட்டு வரல. எரின், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ அவளை தடுத்துருக்கலாம்ல. இப்போ நான் என்ன பேசுவேன் அவகிட்ட? மாமா, நான் என்ன பண்ணுவேன்? அது உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற விஷயம். அவள் உங்களை பார்க்கணுன்னு என்கிட்ட சண்டை போடும்போது நான் எப்படி அவளை தடுக்க முடியும்? நீங்கள் அக்கிட்ட பேசுங்க மாமா. சும்மா என்னையே மிரட்டிகிட்டு இருக்கீங்க. நல்லா எந்த விதத்துலையுமே சேர்க்க முடியாது ஆரா. குழந்தை மாதிரி பண்ணிகிட்ருக்க. நீ பெரிய பொண்ணு தானே, அவளுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கலாம்ல. மாமா. ஜேகே, என்னங்க ஆரா கிட்ட என்ன பேசிகிட்ருக்க? அது எரின், நீ எப்போ எழுந்த என்னென்னு கேட்டுட்ருந்த. அதை என்கிட்ட கேட்க வேண்டியதானே? சரி சொல்லு எரின், நீ எப்படி இருக்க? ஓகேவா எல்லாம்? வீட்டில் என்ன பண்ணுறீங்க? எப்போ நீ எழுந்த? நான் எழுந்து 1 வீக் ஆகுது. ஆனால் ஆரா என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கா. என்ன நடக்குது? எனக்கு அப்படி ஆனதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு? ஏதோ உனக்கு மேரேஜு அது இதுன்னு ஏதோ சொல்லிகிட்ருக்கா. அண்ட் உங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் எப்படி ஜேகே? நான் மேரேஜ் அன்றைக்கி தானே எனக்கு கோமாக்கு நான் போனேன், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. உடனே நீ எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அண்ட் வயன், உனக்கு அறிவில்லை? அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தானே சுற்றிட்டு இருந்தேன். நாங்கள் எப்படி லவ் பண்ணோன்னு நீ பார்த்தல? எல்லாம் தெரிஞ்சு எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அடுத்த புருஷனை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னே அலைவீங்களாடி? எரின் இங்கே பாரு, அப்படிலாம் பேசாத. இந்த மேரேஜுக்கும் வயனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவள் விருப்பப்பட்டு இது பண்ணல. அவளையும் எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ப்ளீஸ் எரின், அவளை எந்த மாதிரி எதுவும் ஹர்ட் பண்ணாத அப்படின்னு ஜேகே வயனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான். இந்த விஷயம் வயனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ்
எரின் கிட்ட அவன் நமக்காக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஹாப்பியாகிறா. பட் எரின் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே ஜெகேவை பார்த்து, ஜெகே அப்போ நான் என்னடா பண்ணுறது இப்போது? நீ எனக்காக ஒரு 1.5 years எனக்காக நீ வெயிட் பண்ண மாட்டியா? அதுக்குள்ளே மேரேஜ்? என்ன ஜெகே, அப்போ நம்ம லவ் பண்ணதுக்கு என்ன தான் அடையாளம்? என்ன ஜெகே, எனக்கு எதுவுமே புரியல. எனக்கு அப்படியே மண்டே பிடிச்சிரும் போல இருக்குது. நான் கோமாலே இருந்திருக்கலாம் போல இருக்குது லாஸ்ட் வரைக்கும். நான் ஏன் ஏஞ்சேன்னு இருக்குது. என்ன ஜெகே இதெல்லாம் இல்லை? இப்போ நான் எங்கே போகிறது? எரின் ப்ளீஸ், நீ இந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒரு நல்ல லைஃப் நான் அமைச்சு கொடுக்குறேன். மாமா என்ன பேசுகிறீங்க? அக்கா உங்களை மாற்றி ஒன்றும் இல்லை, உங்களை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். ஆனால் நீங்கள் தான் கொஞ்சம் கூட அவளுக்காக வெயிட்டே பண்ணாமல் நீங்கள் அதுக்குள்ளே இன்னொரு பர்சனை மேரேஜ் பண்ணி இப்போது அவ கூட வாழவே ஆரம்பிச்சிட்டிங்க. ஆரா, நீ வாய மூடு. ஜேகே, இப்போ எதுக்கு என் தங்கச்சிக்கிட்ட கோவத்தை காட்டுற? அவள் எனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிகிட்ருக்கா. அது உனக்கு பிடிக்கலையா? இங்கே பாரு எரின், நீ ஆரா பேச்சை மட்டும் கேட்காத. அவள் உன்னை கேதி விடுற மாதிரி பேசிகிட்ருக்கா. நீ தயவு செஞ்சு அவள் பேச்சு கேட்காத. அண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ இப்போ தான் வந்திருக்க அண்ட் உனக்கு இப்போ நான் பேச வர்றது எதுவுமே புரியாது. என் மேலே எந்த தப்பும் இல்லை. ப்ளீஸ் அவளை எதுவும் சொல்லாத. நீ இங்கேருந்து கிளம்பு எரின் ப்ளீஸ். என்ன கிளம்பணுமா? என்ன ஜெகே நினச்சிட்ருக்க? முடியாது, நான் கிளம்ப மாட்டேன். நான் இங்கே தான் தங்க போகிறேன். ஓகே, என்னை வெளில போன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை. அது எரின், என்ன ஜெகே அவ்வளோதானா? என்னை நீ எந்தளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்க. பட் இப்போ நீ என்ன இப்படி உதறி தள்ளுற. எனக்கு எப்படி வலிக்கும்னு நீ யோசிக்க மாட்டியா ஜெகே? மூச்சுக்கு முன்னூறு அடுத்து வைனுக்கு வலிக்கும்னு சொல்கிறியே. எனக்கும் வலிக்கும் இல்லைடா. நானும் ஒன்று அதே அளவுக்கு தானே லவ் பண்ணேன். என்ன ஜெகே அது? எரின், சரி ஓகே, நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோ. உன்னை இங்கே எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்டே பண்ணுற எனக்கு ஓகே தான். பட் அதுக்காக நீ வயன் எதுவும் ஹர்ட் பண்ணிடாத. ஓகே, அவள் ஒரு நல்ல சோல், அவள் பியூரானவ. ஸோ ப்ளீஸ் பாரு ஜெகே, எனக்கு உன் கூட இருக்கணும். எனக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். அப்படின்னு அவள் லூஸு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து அவள் வேகமாக ஸ்டெப்ஸ் ஏறி ஜெகேயோட ரூம்குள்ளே போயிட்டா. வயன் அங்கே அழுதுட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறா. வயன் அழுதை பார்த்துட்டு ஜெகேவாலையும் ஒன்றும் சொல்ல முடியல. பிகாஸ் அவனும் இப்போது எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கான். ஏன்னா அவன் எரின் இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சி வருவா அப்படின்றத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது வயனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துல அவனால் வயனை விட்டு கொடுக்க முடியல. எரினுக்கு ஹர்ட் ஆயிருக்கு இவனால் அப்படிங்கிறதையும் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அவன் எந்த பக்கம் பேசுகிறதுனே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கான். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது மேட்ஸ் எல்லோரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ தான் ஜெகேயோட அம்மா அப்பா 2 பேருமே அவங்க ரூம் விட்டு வெளில வராங்க. அண்ட் எல்லாருமே டைனிங் ஹாலில் இருக்காங்க. ஈவன் எரின் ஆல்சோ. ஜெகேயோட அம்மா அப்பாவுக்கு அவள் பொழைச்சிட்டா அப்படிங்கிறது ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தாலும், இன்னொரு சைடு இப்போது திடீர்னு இங்கே வந்திருக்கா, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவள் அங்கே கன்ஃபியூஸ்டாக அவளை பார்க்குறாங்க. எரின் எப்படிமா இருக்க அப்படின்னு ஜேகேயோட அம்மா கேட்குறாங்க. பட் எரின் எந்த விதமான பதிலும் சொல்லலை. ரொம்ப திமிராக உட்காந்துருக்கா. அண்ட் ஜேகேயோட அப்பா, எரின் எப்படி இருக்க
நீ எப்போ கோமாலேருந்து எழுந்த? அங்கிள், அது 1 வீக் ஆகுது அங்கிள். எஸ், ஐம் ஓகே அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜேகேவோட அம்மா, என்ன எரின், நான் பேசிகிட்ருக்கேன் கண்டுக்காமல் நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எரின், இல்லை ஆண்டி, எனக்கு புரியல. என் லைஃப்பை அசால்ட்டாக இன்னொருத்தி கையில் தூக்கி கொடுத்துட்டு இப்போது நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா? இதுக்கப்புறம் நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. என் லைஃப்பே இப்படி அழிச்சிட்டிங்க. எப்படி உங்களால் இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடிஞ்சுது? ஒரு ஒரு 1.5 இயர்ஸ் உங்களால் வெயிட் பண்ண முடியாதா? ஏன் ஒரு அட்லீஸ்ட் ஒன் டேக்கு அப்புறம் கூட நீங்கள் ஜேகேவுக்கு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் நான் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன்னு தெரிஞ்சும் அன்னைக்கே எப்படி ஆண்டி உங்களால்? என்னத்தை சொல்கிறதுனே தெரில. உங்களுக்கெல்லாம் வயசாகதே தவிர அதுக்கேற்ற அறிவு இல்லைல்ல அப்படின்னு அவள் சடனாக சொல்லிடுறா. அப்போது ஜேகே செம்ம டென்ஷன் ஆகிட்டான். எரின், போதும், இதோட நிறுத்திக்கோ. இன்னொரு வாட்டி எங்கள் அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அப்போ எரின் அப்படி சைலண்ட் ஆகிட்டா. அண்ட் இப்போது ஆரா தான் ஜேகேவை பார்த்துட்டு, மாமா, அதான் அக்கா வந்துட்டால, இன்னும் எதுக்கு வைன்? அவளை போ சொல்லலாம்ல, ஏன் இன்னும் அவளை வச்சுருக்கீங்க? அவளுக்கு ஜூஸ் கொடுத்துருங்க மாமா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேகே, அவள் என் கூட தான் இருப்பாள். மாமா என்ன சொல்கிறீங்க? வயன் என் கூட தான் இருப்பாள். அவள் எங்கேயும் போக போகிறதில்ல. அவள் என்னோடய ஒய்ஃப், புரிஞ்சுதா? ஆனால் மாமா, நீங்கள் அக்காவை தானே? ஆரா, ஜஸ்ட் ஸ்டாப், ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனுக்கு இது லிட்ரலாக ரொம்ப அப்படி அவளுக்கு ஒரு ஹாப்பினஸில் அவளுக்கு கனலாம் கலங்குது. பிகாஸ் அவள் எரின் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஜேகே நம்மளை இங்கேருந்து போக சொல்லிடுவான், டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்திருப்பா. பிகாஸ் அவளே எப்படி நினச்சிக்கிறான்னா, எரின் இல்லாத ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நம்மளை ஜேகே பார்க்குறான். ஸோ இப்போ எரின் வந்துட்டா நம்மளை எப்படியும் டிவோர்ஸ் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு தாட் தான் அவளுக்கு இவ்வளோ நேரம் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஜேகே எந்தளவுக்கு ஒரு சப்போர்ட் அவளுக்காக பண்ணுறான் அப்படிங்கிறப்போ அவளுக்கு நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஆரா அவளோட கிரிமினல் மைண்டை ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஒவ்வொரு நாளும் வயனை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்டே தான் இருக்கா. ஒன் டே ஜங்குக் கூட வெட்டிங்க்கு முதல் நாள் எடுத்த பிக்சர்ஸ்லாம் இருக்கும்ல எரின் கூட, அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையும் வேணும்னே வயனோட கண்ணில் படுற மாதிரி அங்கங்கே அவள் ப்ளேஸ் பண்ணி வைக்கிறா. அண்ட் அதெல்லாம் பார்க்குறப்போ வயனுக்கு ஜேகேத்தில் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அண்ட் ஆல்சோ எரின் அண்ட் ஜங்குக் அவங்களோட கப்புள் பிக்சரை ஆன்லைனில் அவள் போஸ்ட் பண்ணுறா. பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி போடுறா. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அங்கே ஆன்லைனில் எரின் அண்ட் ஜங்குக் இவங்களோட கப்புளுக்கு ஒரு சப்போர்ட்டர்ஸ் க்ரியேட் ஆகுறாங்க. அவங்க எல்லாருமே வயனை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேரை ஆராவே அரேஞ்ச் பண்ணி இன்சல்ட் பண்ண வைக்கிறா. ஆராவோட இந்த மாதிரி விஷயங்களால் வயன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஏன்னா எரின் நிஜமாகவே ரொம்ப ஒரு அழகான, மெச்சூர்டான, ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு விமென்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப கில்ட் ஜாஸ்தி ஆகுது. அவளோட ப்ளேஸில் அவளோட லைஃப்பில் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்போது நெக்ஸ்ட் டே ஒரு மீடியா ஈவெண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அங்கே ஜேகே அண்ட் வயன் 2 பேரும் இருக்காங்க. ஸோ அப்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கத்துறாங்க, மிஸ்டர் ஜியான், யார் உங்களோட ஒய்ஃப்? ஆன்லைனில் நிறைய ஃபோட்டோஸ் லீக் ஆகிருக்கு, அது எரின் தானே? அப்போது இவங்க யார்? 2 பேரில் யார் உங்களோட ஒய்ஃப்? ஆக்சுவலாக நிறைய பேர் உங்கள் 2 பேரோட கப்பலை விட எரின் அண்ட் ஜங்குக்கோட கப்பலுக்கு தான்
நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ அப்போது இமீடியட்டாக ஜங்குக் வயனோட ஹேண்டை பிடிக்கிறான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. கேமராவை நேராக பார்த்து, என்னோடய ஒய்ஃப் என் பக்கத்தில் நிற்கிற இந்த ஒரே ஒரு பொண்ணு தான், புரிஞ்சுதா? இந்த சோஷியல் மீடியா லீக் அது இதுன்னு ப்ளா 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 எது சொன்னாலும் என் ஒய்ஃப் வயன் தான், புரிஞ்சுதா? உங்களோட கண்ணுக்கு யார் வேணால் பர்ஃபெக்டாக பியூட்டிஃபுல்லாக தெரியலாம், ஆனால் என் கண்ணுக்கு வயன் மட்டும்தான் தெரியுறா. ஓகே? அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் அகெயின் இந்த மாதிரி சில்லியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு என்னையோ இல்லை என் ஒய்ஃபையோ ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் மேலே இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கப்படும். புரிஞ்சுதா? புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் இது மாதிரி விஷயங்கள்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு இந்த மாதிரி அவன் பப்ளிக்காக அவளை அக்னாலேஜ் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக அண்ட் கொஞ்சம் செக்யூராக அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ இந்த மாதிரி ஜங்குக் வயனுக்காக சப்போர்ட் பண்ணுறதோ, வயனுக்காக ஒரு இடத்துல முன்னாடி நிற்கணும் அப்படின்ற விஷயத்த தான் வயன் ரொம்ப நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த ஒரு விஷயம் இப்போ நடக்கும்போது அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போல்லாம் ஜங்குக் அண்ட் வயன் 2 பேருமே வேறு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எரின் வந்து ஜேகேவோட ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கா. இப்போது அன்றைக்கி நைட் வயன் ஜங்குக் கிட்ட பொறுமையாக, ஜேகே என்ன வயன், அது நீங்கள் எரின் விஷயத்தில் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது ஜங்குக் கொஞ்ச நேரம் அவளை பார்த்துட்டு அவகிட்ட, இல்லை வயன், நான் அவளை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது ஸ்லோவாக அவள் ஜேகேயோட கண்ணையை பார்க்குறா. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன் வயன். எனக்கு அவன் மேலே இப்போது வெறும் மரியாதை மட்டும்தான் இருக்குது, ஆனால் உண்மையில் மட்டும்தான் என்னோடய மொத்த காதலும் இருக்குது. நான் அவளுக்காக உன்னை விட்டு போயிடுவேன்னு நீ என்றைக்குமே நினைக்காத. ஜேகே அந்த மாதிரி சொன்னதும் வயனோட ஐஸ் எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அவள் ஹாப்பியாக ஜேகேவை வந்து ஹக் பண்ணிக்கிறா ரொம்ப டைட்டாக. இந்த ஹக்கில் ஒரு காமம் இல்லை, எந்த விதமான தப்பான ஃபீலிங்ஸோடு அவள் ஜேகேவை ஹக் பண்ணல. அதே மாதிரி ஜேகேவும் அவளை ஹக் பண்ணுறான். அவனுக்கும் வெறும் லவ் இது மட்டும்தான் இருக்குது. அப்போது வயன், ஐ லவ் யூ ஜேகே, நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்கே நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன்டா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். ஜேகேவை ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறா. ஜேகேவும் சிரிச்சுட்டே, ஐ லவ் யூ வயன், நானும் உன்னை விட்டு போகணுன்னு என்றைக்கும் நினைக்க மாட்டேன். ஓகே? நீ இதை நினச்சி எப்போவுமே பயப்படாத. எரினை நான் சமாளிச்சுக்கிறேன். அவளை நம்ம 2 பேரும் சேர்ந்து சமாளித்து அவளுக்கு புரிய வைப்போம். ஓகே? நீ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு யோசித்து உன்னோட ஹெல்த்தை நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத. நல்லா தூங்குவயன், போட்டு மைண்டை போட்டு குழப்பிட்டே இருக்காத. அண்ட் ஆரா வேணும்னே நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கா, அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே? நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்கிறான். இப்போது 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஆரா ஒரு தேவையே இல்லாத ரொம்ப பெரிய வேலை ஒன்று பார்க்குறா. அப்போது மார்னிங் ஆரா வந்து என்ன பண்ணுறான்னா, ஜங்குக் கூட அந்த ஓல்டு ரொமான்டிக் ஃபோட்டோஸ் அண்ட் லைக் எரினும் ஜங்குக்கோ கிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும்னே வயன் பார்க்குற மாதிரி அவளோட பெட்டில் அரேஞ்ச் பண்ணி விசிபிளாக வச்சுட்டு போகிறா. வயன் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவள் பாத்ரூமை விட்டு வெளில வரா. அப்போது ஃபர்ஸ்ட் அவள் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் பெட் மேலே இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் தான். அதை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. லைக் என்ன அவள் ஜேகே தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவள் பார்த்துருப்பானோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கா. ஸோ அவள் கண்ணெல்லாம் டியர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அவள் ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கா. ஜங்குக் அவளை பார்க்குறான்.
வயன் நேராக கார்டனில் போய் உட்கார்றா. அப்போது ஜங்குக்கும் அவள் பின்னாடியே போகிறா. அப்போது ஜேகே வயன்கிட்ட வரா. இப்போ வயன், ஜேகே உண்மையை சொல்லு, நீ இன்னும் அவளை நினச்சிட்ருக்கியா? ஐயோ வயன், நேற்று நைட்டு தானே உனக்கு நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். அகெயின் என்னடி? ஜேகே பதில் சொல்லு. இங்கே பாரு செல்லம், நான் எப்போவுமே உனக்கு தான். நான் என்னையே அறியாமல் உன்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே பறி கொடுத்துட்டேன். பட் அதை நான் ரியலைஸ் பண்ணதான் லேட் ஆச்சே தவிர, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் வயன். ப்ளீஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் நீ என்னையும் எரினையும் நீ யோசிக்காத ப்ளீஸ். அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை விட்டுடி ப்ளீஸ். நீ இதை யோசிச்சு நீயும் ஹர்ட் ஆகி என்னையும் ஹர்ட் பண்ணி என்னால் முடியல. நீ ஒரு டைம் அழறதை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ வலிக்குது. என்ன நானே கத்தியால் குத்துற மாதிரி இருக்குது. ஏன்டா இப்படி ஒரு லவ் பண்ணி தொலைச்சேன்? எதுக்கு நான் உன் லைஃப்குள்ளே இன்ட்ரப்ட் பண்ண? நீ வயனையே லவ் பண்ணியிருக்கலாமே. உன் கண்ணதுக்கு ஒரு தேவதை இருந்தோன்னு அவளை விட்டுட்டே அப்படின்னு எனக்கு ரொம்ப போட்டு குத்துதுடி அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான். அவன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அப்போ வயன் இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக போய் ஜிகேவை ஹக் பண்ணிக்கிறா. சாரி ஜிகே, நான் பெட் மேலே நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நீ தான் பார்த்தேன்னு அதான் நான் அப்படி யோசிச்சிட்டேன். என்ன ஃபோட்டோஸ்? நான் எதுவும் பார்க்கலையே. அது நம்ம ரூமில். அப்போ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி அங்கே வந்துச்சு? இங்கே பாரு வயன், நான் எந்த ஃபோட்டோஸும் பார்க்கல, என்ன நீ நம்புறல அப்படின்னு சொல்கிறான். ஜேகே அண்ட் வயன் 2 பேரும் கார்டனில் ஹக் பண்ணிட்டு நிற்கிற அந்த சினாரியோவை எரின் அண்ட் ஆரா 2 பேருமே மேன்ஷன்லேருந்து பார்க்குறாங்க. அண்ட் எரின் ரொம்ப அதை பார்க்கும்போது ஹர்ட் ஆகுது. ஸோ 2 பேருமே அங்கேருந்து வராங்க. ஆரா தான் எரினோட கையை பிடிச்சிட்டு வேகமாக, நீ பார்க்கா இப்போ இதை என்னென்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எரினை இழுத்துட்டு வரா. அப்போது ஆரா 2 பேரையும் விலக்கி விட்டு வயனை பார்த்து, வயன் யூ ஆர் ஜஸ்ட் டெம்ப்ரரி. ஜங்குக் அண்ட் எரின் 2 பேரும் தான் மேட் ஃபார் ஈச் அதர், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயன், இங்கே பாராரா, தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காது. எரினும் ஜேகேவும் லவ் பண்ணாங்க தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அது அவங்களோட பாஸ்ட். இப்போது எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. நான் அவரோட ஒய்ஃப். நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன டெம்ப்ரரின்னு சொல்வேன்? இங்கே பாராரா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, புரிஞ்சுதா? அண்ட் 2 பேரும் இப்போவும் இங்கேருந்து கிளம்புங்க. உங்கள் 2 பேரால் எங்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை வருது. அண்ட் முக்கியமாக ஆரா, நீ தான் எல்லாத்துக்குமே காரணம். இங்கே நடக்கிற அவ்வளோ குழப்பத்துக்கும் நீ தான் காரணம். எரினுக்கு நாங்கள் புரிய வச்சுக்கிறோம், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளில போ. என்ன வெளில போ சொல்கிறதுக்கு நீ யாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஆரா வேகமாக வயனோட கண்ணத்திலே ஸ்லாப் பண்ணிட்டா. இப்போது ஜங்குக் ஆராவை எவ்வளோ தைரியம் இருந்தால் வயனை அறைவா அப்படின்னு சொல்லிட்டு ஆராவை ஸ்லாப் பண்ணுறா. அண்ட் அதை பார்த்துட்டு இருந்த எரின், என்ன ஜேகே அவள் எனக்காக சப்போர்ட் பண்ணா, அவளே அறையிற அப்படின்னு சொல்லிட்டு எரின் ஜேகேவை ஸ்லாப் பண்ணுறா. இப்போது வயன், எரின் அப்படின்னு சொல்லிட்டு எரினை வயன் ஸ்லாப் பண்ணுறா. இப்போது அந்த இடத்துக்கு ஜேகேவோட அம்மா அப்பா 2 பேரும் வராங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாப் பண்ணுறாங்க. அப்போது 4 பேருமே ஸ்டாப் ஆகி பார்க்குறாங்க. அப்போது ஜேகே, அம்மா அது வந்து இங்கே பாரு எரின், எனக்கு உன் நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த இடத்துல ஒரு அம்மாவா என்னோடய வலி எப்படி இருந்திருக்கும்? என் பையன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு அவ்வளோ ஆசையாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் உனக்கு எப்படி ஒரு ஆக்சிடெண்ட், நீ கோமாக்கு போயிட்ட, நீ எந்திரிக்க மாட்ட, அப்படி இப்படின்னு எதோ சொல்கிறாங்க.
அப்போது என் பையனோட லைஃப் என்ன ஆகும்? அவனோட லைஃப்பை செக்யூர் பண்ணணும்னு தானே நான் நினைப்பேன். ஒரு அம்மாவாக நான் நினச்சது எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை இரேன். அதனால்தான் வயனை நான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். வயனும் இதில் விருப்பப்பட்டு ரொம்ப சந்தோஷமாலாம் கல்யாணம் பண்ணிக்கல. அவளுமே உன் லைஃப்பில் அவள் எப்படி உள்ளே வர்றதுன்னு ரொம்ப யோசனையோடு ரொம்ப கில்ட்டோடு தான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா. இந்த மேரேஜில் முழுக்க முழுக்க எல்லாமே என்னால் நடந்த விஷயம் மட்டும்தான். இதனால் ஜேகே மேலேயோ இல்லை வயன் மேலேயோ எந்த தப்பும் இல்லை. இவ்வளோ நாள் ஜேகே உன்னை மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தான். உன்னை நினச்சிட்டு அவன் வயனை அவ்வளோ ஹர்ட் பண்ணான். இப்போ தான் ஜேகேவும் வயனோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே நீ வருவ, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ எழுந்திரிச்சதுனால நான் ஹாப்பி தான். எனக்கு நிஜமாகவே உன் உடம்பு சரியானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்படி என் பையனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறியேம்மா, இது எந்த விதத்தில் நியாயம்? உண்மையாக காதலிக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம காதலித்த பர்சன் நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக இருப்பாங்க. வேறு ஒருத்தர் கைக்கு போனால் எங்கே அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களோ, எங்கே பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்களோன்ற வழி தான் அவங்கள நம்மக்கிட்டே தக்க வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் வயன் உன்னை விட ஜேகேவை நிஜமாகவே ரொம்ப நல்லா பார்த்துக்குவாம்மா. நீ ஜேகேவோட லைஃப்பில் அகெயின் அண்ட் அகெயின் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதம்மா. ஒரு தாயாக, ஒரு அம்மாவாக இது என்னோட ரொம்ப பெரிய ரெக்வெஸ்ட். ப்ளீஸ் இரேன், உன்னோட மனசுக்கு, உன்னோட நல்ல கேரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பையன் கிடைப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ஸோ எரினால் அந்த இடத்துல எதுவுமே சொல்ல முடியல. ஆனால் அம்மா, அப்போ என்னோடய லவ், என் லைஃப், நானும் ஜங்குக்கு தானே என் லைஃப்னு நினச்சேன். இப்போது லாஸ்ட்டில் அவன் எனக்கு இல்லைன்னு சொன்னான். நான் எங்கே போவேன்? நான் என்ன பண்ணுவேன்? என்னை பற்றி யோசிக்காமல் நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறா. இங்கே பாரு எரின், நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அவங்க 2 பேரும் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கம்மா. இதுக்கப்புறமும் நீ அவங்களோட லைஃப்குள்ளே உள்ளே போகணும்னு நினைக்கிறதோ இல்லை ஜேகே உனக்கு வேணும்னு நினைக்கிறதோ நல்லா இருக்காதுமா. நீ புரிஞ்சு நடந்துக்கோ. இதுக்கு மேலேயும் நீ ஜேகேவை சூஸ் பண்ணுறதோ இல்லை ஜேகே உன்னை சூஸ் பண்ணுறதோ நடக்காத காரியம். நடந்தாலும் அது நல்லா இருக்காது. புரிஞ்சுக்கோ எரின். அப்போது எரின் ஒரு செகண்ட் ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறா. ஆனால் ஜங்குக்கோட ஐஸ் வயனை தான் ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்ருக்கு. எங்கே இவ்வளோ மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு. அப்போ எரின், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஆன்ட்டி. இதுக்கப்புறம் ஜங்குக்கு என்ன சூஸ் பண்ணுறதும் நான் ஜங்குக்கு சூஸ் பண்ணுறதும் நல்லா இருக்காது. ஆனால் ஜங்குக் மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் லைஃப்பில் கிடைச்சோம் மிஸ் பண்ணுற ஒரே ஆள், அந்த ஆள் நானாக தான் இருப்பேன். இல்லை ஆன்ட்டி? ஏன்னா ஜங்குக் மாதிரி ஒரு பர்சன் யார் லைஃப்பில் வந்தாலும் விட்டுறவே கூடாதுன்னு தான் யாராக இருந்தாலும் நினைப்பாங்க. ஆனால் என் லைஃப் இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. பட் இட்ஸ் ஓகே. ஜங்குக் என்னை விட ஒரு சேஃபஸ்ட் ப்ளேஸில் தான் இப்போ இருக்கான். நான் ஜங்குக்கோட ஹாப்பினஸ்க்காக ஜங்குக்கை விட்டு கொடுக்குறேன். ஜேகே ஹாப்பியாரு. ஆனால் ஐ மிஸ் யூ. ஐ ரியலி லவ் யூ. பாய் ஜேகே. நான் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் என்னால் ஒன்று மறக்க முடியலடா. என்னால் நான் உன்னை இழந்துட்டேங்கிறத என்னால் ஒத்துக்க முடியல. அதான் நான் என்னென்னமோ கிறுக்குத்தனமாக பண்ணிட்டேன். சாரி ஜேகே. நான் இங்கேருந்து போகிறேன். நீ ஹாப்பியாரு. ஃபைன். ஐ ரியலி சாரி.
டு மேக் யூ சஃபர். ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு எரின் கனலாக தொடச்சிட்டு ஜங்கு கிட்டே பேசுகிறா. ஜங்குக்கும் எரின் நான் உண்மையை சொல்லணுன்னா வயனை ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நான் கவனிச்சிருக்கணும். வயன் என் மேலே வச்சுருந்த காதலை நான் புரிஞ்சிருந்திருக்கணும். அப்படி பண்ணியிருந்தேன்னா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிருக்காது. ஒன்று நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன். என் மேலே எனக்கு என்னையே சுத்தமாக பிடிக்கலை. நான் இப்போ எல்லாரோட லைஃப்லேயுமே நான் தான் பிரச்சனையாக இருக்கேன். ஜேகே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் லைஃப்பில் நீ அது கொஞ்ச நாள் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்லீஸ்ட் அந்த மெமரிஸாவது எனக்குன்னு இருக்கட்டுமே. ப்ளீஸ், என் கூட இருந்த அந்த நாட்களை நீ ஒரு சுமையாக பார்க்காத. அது மட்டும் போதும் எனக்கு. நீ வயன் கூட ஹாப்பியாக இரு. எனக்கு எந்த ஒரு 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 பொறாமலாம் இல்லை. ஓகே, நீ ஹாப்பியாக இரு. எரின், ஐம் ரியலி சாரி. எனக்கு புரியுது ஒன்று நம்ம ஜேகேமா. எனக்கு உன்னை விட உன்னோட நிலைமை என்னென்னு எனக்கு இப்போது புரியுது. நீ அவளை பார்த்த மாதிரி என்னை பார்த்ததே இல்லை. உன்னோட கண்ணில் என் மேலே ஒரு அன்பு இருந்துச்சு. ஆனால் வயன் மேலே அளவுக்கு அதிகமான காதலும் எங்கே அவளை இழந்துருவோமுங்கிற பயமும் நான் பார்க்குறேன். நீ இப்போ தாண்டா உண்மையான உன்னோட லவ்வை அடைஞ்சிருக்க. ஸோ ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஜேகே உன்னோட ஃப்யூச்சருக்கு. அண்ட் நான் அப்படியே கொஞ்ச நாள் விட்டால் எல்லாத்தையும் மறந்துடுவேன். நீ எதுவும் வரி பண்ணிகிட்ருக்காது என்ன? அவளை பார்த்துக்கோ, ஜேகேவை பார்த்துக்கோ. நான் பாய் அப்படின்னு திக்கி திணறி அவளால் பேசவே முடியாமல் அங்கேருந்து போகிறா. அப்போ ஜேகே அவள் பின்னாடியே போயிட்டு, எரின் நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எரினையும் ஆராவையும் போய் ட்ராப் பண்ணிவிட்டு வரான். அப்போது ஜங்கு வயன்கிட்ட வந்து பேசுகிறான். வீட்டுக்கு வந்ததும், ஜேகே அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு வந்தாச்சா? வந்துட்டேன். ஃபயன் நீ எதுவும் நான் உன்கிட்ட கேட்காமலே சடனாக ஏதோ பண்ணிட்டேன். நீ எதுவும் நினச்சிக்கல? ஜேகே, எரின் நிஜமாகவே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா. அவள் உன்னை என்கிட்ட விட்டு கொடுப்பான்னு நான் நினச்சே பார்க்கல. இவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டா. இங்கே பாரு, உன்னை மாதிரி ஒரு பர்சனை எந்த பொண்ணுமே விட்டு கொடுக்கணுன்னு நினைக்கவே மாட்டா அப்படின்னு ஜேகேயோட சீக்ஸை பிடிச்சி அவள் சொல்கிறா. அப்போ ஜேகே, ஏன் நீ விட்டு கொடுக்கணுன்னு நினச்சல அப்படின்னு கோவமாக கேட்குறான். அப்போ வயன் சைலண்ட்டாக, என்ன சொல்கிறேன், நான் இப்போ ஒன்று விட்டு கொடுக்கணுன்னு நினச்சேன். அதான் எங்களோட மேரேஜ் அப்போது நீ சைலண்ட்டாக தானே இருந்த. அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும், இல்லை என்கிட்ட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. என்னை நீ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எதுவுமே பண்ணலையே. என்னை நீ விட்டு கொடுக்க தாண்டி நினச்ச அப்படின்னு செல்லமாக கோச்சிக்கிறான். அப்போ வயன், ஜேகே எனக்கு உன் ஹாப்பினஸ் தான் முக்கியமாக தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல நான் உன்னை எப்படி வேணால் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். பட் நீ ஹாப்பியாக இருப்பியான்னு மட்டும்தான் நான் யோசித்தேன். ஐம் சாரி. சரி ஏதோ சொல்கிற, நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது
வயன் ஸ்லோவாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். அப்போ வயன், ஜேகேம்மா, என்ன வயன், இன்னைக்கு நம்ம ஜேகே, என்னடி, எனக்கு இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு பையன் வேணும். என்ன? நான் சொன்னேங்க, ஒரு தடவை தான் சொல்லுவேன், சும்மாலாம் கேட்காத. என்ன சொல்ல வரேன்னு ஒழுங்கா சொல்லு. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை இழுத்து அவள் கிஸ் பண்ணுறா. அண்ட் ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே அவளை கிஸ் பண்ணுறான். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கிஸ் இன்டென்ஸ் ஜாஸ்தி ஆகுது. ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொமான்டிக்கான நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஒரு 8 month வயனும் ஜங்குக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. வயன் 7 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அப்போது அந்த டாக்டர் வயனோட ஸ்டொமக்கில் வச்சு அந்த பேபியோட மூமெண்ட்டை செக் பண்ணுவாங்களே, அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். வயனோட ஹேண்ட்ஸை ஜங்குக்கு டைட்டாக ஹோல்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் அந்த பேபி ஒத்துச்சிட்டே இருக்கான். அப்போ ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே, வயன், அங்கே பார்த்தியா, என் பையன் ஃபுட்பால் பிளேயராக வருவான் போல இருக்கே. ஜங்கு, ஏன் அவன் ஒரு டான்ஸராக வரமாட்டானா? சரி, ஓகே, அவன் என்ன ஆகணுமோ அவன் விருப்பப்படி ஆகட்டும். ஓகே. நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்யூட்டான கப்பலாக இருக்கீங்களே அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ரெண்டு பேரும் அந்த செக்கப் ரூம்லேருந்து வெளில வராங்க. அப்போ டாக்டர் வந்து, அண்ட் வயன் அண்ட் ஜேகே, பேபியோட மூமெண்ட் ரொம்ப கரெக்டாக இருக்குது. அண்ட் பேபி ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. பட் வயன், நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தி இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் you want normal delivery, right? So you have to put effort for that. Okay, நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் சார்ட் காமிச்சேன்ல, அதில் இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ ஜங்கு, என்ன டாக்டர், நார்மல் டெலிவரியா? என்ன வயன் சொல்கிறாங்க? அது ஜேகே, சிசேரியன் ரொம்ப கஷ்டம்டா. அது இப்போ வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் ரொம்ப நிறைய ட்ரபிள்ஸ் இருக்குடா. அதனால தான் நார்மல் டெலிவரியே. வயன், என்ன டெலிவரியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் வர பெயின் வரதான் போகுது. அதுக்காக உன்னால் அந்த பெயினை தாங்க முடியாதுடி. ஜேகேம்மா, வேணாம், நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியலைன்னா நான் சிசேரியன் பண்ணிக்கிறேன். வயன், நான் சொல்கிறத நீ கேட்கவே மாட்டியா? இதை எப்படி சரி வரும்னு நினைக்கிற? நீ சாதாரணமாக ஒரு சின்னதாக பிளேடால் ஏதாவது ஒரு கட்டானாலே நீ ரொம்ப துடிப்படி, அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். நீ நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெயினாக இருக்கும். எப்படிடி? ஜெக்கிமா, அது பேபியோட ஃபேஸை பார்த்தா எல்லாமே வலியில் பறந்து போயிடும்டா. சினிமா டைலாக்லாம் விடாத வயன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. சிசேரியனே பண்ணலாம் டாக்டர், சிசேரியனே பண்ணலாம், நார்மல் டெலிவரிலாம் வேணாம் டாக்டர், எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும். சார், வயன் சொல்கிறது கரெக்ட் தான், நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணட்டும். அவளால் முடியாத பட்சத்துக்கு அவங்க சிசேரியன் பண்ணிக்கலாம் ஜேகே. நீங்கள் அதை நினச்சி எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. அவங்கள ஹெல்த்தியான ஃபுட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், அந்த ப்ரெக்னென்சிக்கான சார்ட் அங்கே இருக்கும்ல, உங்ககிட்ட கொடுத்தல வயன்? இருக்குது டாக்டர். அந்த சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பெயின் இல்லாத ஒரு டெலிவரியே நடக்கும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டு பேருமே அங்கேருந்து வந்துடுறாங்க. பட் ஜேகேக்கு இது கொஞ்சம் அவன் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கான். பிகாஸ் ஃபைனல் இந்த வழியை தாங்கிக்க முடியுமா அப்படின்னு எல்லாம் அவன் யோசிக்கிறான். அப்போது வயனோ எதோ சொல்லி ஜேகேவை சமாதானப்படுத்திடுறா. இப்போது ரெண்டு பேருமே
ப்ரெக்னென்சி அந்த டெலிவரியோட ரூமில் இருக்காங்க. ஜங்குக் வயனோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஃபயன் இதுக்கு தாண்டி நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் பெயினாக இருக்கும்னு, இப்போ பாரு நீ எப்படி கத்துறேன்னு. ஜேகே இது சாதாரண வழி தான், இதுக்கு நீ ஏன் அழுற? ப்ளீஸ், நான் இங்கே அழாமல் தைரியமாக இருக்கேன். உனக்கு என்னோடய தைரியத்துக்கு தான் இந்த ரூம்குள்ளே விட்டாங்க. நீ என்னன்னா உனக்கு நான் தைரியம் சொல்லிகிட்ருக்கேன். ஜிகே ப்ளீஸ் இந்த ரூமை விட்டு வெளில போ. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு குழந்த மாதிரியா ஜேகே அழுதுட்ருக்கான். பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்க. ஒரு 3 to 4 புஷ்ஷஸ்லேயே பேபி வெளில வந்துடுது. பிகாஸ் நீங்கள் அந்த சார்ட்ஸ் அந்த எக்ஸசைஸ் அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அண்ட் பேபியும் வெளில வந்துடுது. அது ஒரு அழகான அப்படி ஜேகே மாதிரி இருக்க ஒரு பாய் பேபி. ஜங்குக்கு அதை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ப்ளிஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான். பட் ஜங்குக்கு அந்த பேபியை தூக்கிறதுக்கு முன்னாடி உங்களை தான் அவன் கேர்ஸ் பண்ணுறான். ஃபைன், நீ ஓகே தானே? அப்போ நீங்கள் சைலண்ட்டாக ஜேகேவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டே ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் அந்த டிசீனஸ் இருக்கும்ல, ஸோ நீங்கள் மயங்கிட்டீங்க. அப்போது ஜங்குக் பயந்துட்டான். டாக்டர் ஃபைனுக்கு என்னாச்சு? ஜங்குக் காம், ஓகே, கூல் டவுன். அவங்க அந்த பெயினில் டிசீனஸில் மயக்கம் போட்டிருப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க. அண்ட் உங்களோட பையனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக்கோட பேபியை அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஜங்குக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் அந்த டெலிவரி ரூம்லேருந்து வெளில போயிட்டு ஜேகேயோட அம்மா அப்பா கிட்ட கொடுக்குறான். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். ஜங்குக் அந்த பேபியை தூக்கிட்டு உங்கள் ரூம்குள்ளே தான் வரான். நீங்கள் கண் முழிச்சிட்டிங்க. நீங்கள் அந்த பேபியை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக 2 பேருமே அந்த பேபியை அவ்வளோ கொஞ்சிட்ருக்கீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் த ஃபைனல் பார்ட். இதோட இந்த வீடியோவை இந்த எஃப்எஃப்பை கம்ப்ளீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதோட நான் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப வளன்னு இழுத்துகிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இது நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த எஃப்எஃப் இதோட முடிஞ்சு. இன்னொரு நியூ ஜங்குக்கோட எஃப்எஃபோட நான் சூன் மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஃப்எஃப் ஹோல் எஃப்எஃப்பும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியுது. அண்ட் நீங்களும் நிறைய சஜஷன் சொல்கிறீங்க. அது எல்லாத்தையுமே நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜங்குக்கான அண்ட் தயாங்கான ரெக்வெஸ்ட் எல்லாமே ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய்.